அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 11/9/2022 நடந்த இஓ கிரேட் 4 ஹிந்து ரிலிஜியன் சபார்டினேட் சர்வீஸோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 9 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 9 கேள்வியுமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி, ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 9ல் பேஜ் நம்பர் 220 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. லெசன் 9 பார்த்தீங்க அப்படின்னா நிதி பொருளியல். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் 3 வகைப்படும். அவை பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மற்றும் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிஎஸ்டினா என்ன, ஐஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். நீங்கள் அடுத்த கேள்வி, இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு பதிலாக 2017 கொண்டு வரப்பட்ட புதிய வரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 9ல் பேஜ் நம்பர் 220 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 9 பார்த்தீங்க அப்படின்னா நிதி பொருளியல். பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டம் பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஆப்ஷன் சி சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, 1960 to 61 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 8ல் பேஜ் நம்பர் 204 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ இந்த பேஜில் பசுமை புரட்சி அப்படிங்கிற டைட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1960-61 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழிநடத்தும் திட்டம் அப்படிங்கிறதாங்க அங்கே முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இதனோட திட்டங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தாங்க, எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 8ல் பேஜ் நம்பர் 204 இருக்குங்க. ரெஃபர் பண்ணி பாருங்கள். மேலே பார்த்தா அதே கொஸ்டின் இருக்கிற லெசனில் தான் இருக்கும். ரெஃபர் பண்ணிக்கங்க நீங்களே. ஓகேங்க, அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 7ல் பேஜ் நம்பர் 170 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 7 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால் அது பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ 60% பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி தான் பண்ணுறாங்க. அதுபோக இந்தியானோட ஜிடிபியில் 17% பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி டிபார்ட்மெண்ட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வேளாண்மை அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, 2016 ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்க நிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 11ல் பேஜ் நம்பர் 283 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 11 தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் அறிக்கை 2016 படி துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா 89.24% ஃபர்ஸ்ட் இடத்துலையும், கேரளா பார்த்தீங்க அப்படின்னா 79.94% 2ஆம் இடத்துலையும் இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய சராசரி 74.74%, அதோட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில் 59% உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி,
1954ஆம் ஆண்டு முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 4ல் பேஜ் நம்பர் 343 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கமும் வரிகளும். ஸோ இந்த பேஜில் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி பிரான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்வ வரி, வருமான வரி, நிறுவன வரி, முத்திரைத்தாள் வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் லெசன் 4ல் பேஜ் நம்பர் 342 343 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஃபஸ்ட்டு வருமான வரி இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரி முறையில் மிக முக்கியமான வரியாகும். இவ்வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நிறுவன வரி. இந்த வரி தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரி வெளிநாட்டு நிறுவனங்கள் பெறும் வருமானத்தின் மீதும் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஃபுல்லையும். அடுத்தது சொத்து வரி. செல்வ வரி என்பது சொத்துக்களிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளர்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது முத்திரைத்தாள் வரி. முத்திரைத்தாள் வரி என்பது அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்படுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்த 3 வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸு, முத்திரைத்தாள் வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டுங்க. சொத்து வரி, வருமான வரி, நிறுவன வரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸு நேர்முக வரி. முத்திரைத்தாள் வரி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸு. இப்போ மாறுபட்ட வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்திரைத்தாள் வரி, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சருங்க. அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க. அடுத்த கேள்வி, 2021 அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இயருக்கு பார்த்துட்டு போங்க. இதுக்கான டாபிக் வந்து நம்ம புக்கில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 8ல் பேஜ் நம்பர் 219 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டேட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்ட் இண்டெக்ஸ் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பீப்புள் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேராமீட்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹெச்டிஐக்கும் பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் கேட்கலாங்க. ஸோ அந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்வே அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஐயில் நார்வே தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்வே அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சருங்க.